3 years ago, the average age of the family having 5 members is 17. Okay. 5 பேர் கொண்ட குடும்பத்தோட சராசரி வயது 17. After new child born, their family average will be remain same. After new child born, their family average is remain same. அதுக்கப்புறமும் சமமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, ப்ரெசன்ட் -3 3 வருஷத்துக்கு முன்னாடி 5 பேர் இருக்காங்க சரிங்களா. ஃபேமிலியில் 5 பேரோட ஆவரேஜ் சரிங்களா. அப்போ 5 பேரோட டோட்டல் ஏஜ் ஆஃப் 5 மெம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 × 17. 5 பேரோட டோட்டல் எவ்வளோ இருக்கும்? 85 இருந்திருக்கும் சரிங்களா. இது 5 பேர். இப்போ ப்ரெசன்ட்ல வர்றாங்க நார்மலாக அப்படின்னு வச்சோன்னு வைங்களேன். 5 பேருக்குமே எத்தனை வயசு கூடியிருக்கும்? 3 வயசு கூடியிருக்குமா? அப்போது ஒரு 15 வயசு கூடியிருக்கும். அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்கணும்? 90 100. இப்போ 100 ஆயிருக்கணும். இப்போ நார்மலாக ப்ரெசன்ட் வரும்போது எல்லாருக்கும் 3 வயசு கூடியிருக்குமா 5 பேருக்குமே? அதனால 100 வயசு ஆயிருக்கணும். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? புதிதாக ஒரு குழந்தை பிறந்தது, தற்போதைய சராசரி வயது. இப்போ ப்ரெசன்ட்ல சைல்டு பிறந்ததுக்கு அப்புறம் சராசரி வயது டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு சொல்றாங்கன்னா 6 பேர் இருப்பாங்க. பட் அதே 17 தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? தற்போதைய சராசரி வயது 17ன்னு சொல்லியிருக்காங்களா. 6 பேருக்கு 17னா 6 17 102. இப்போ ஒருவேளை குழந்தை பிறக்கல, இந்த 5 பேர் அப்படியே இருந்திருந்தாங்கன்னா இது 100லயே இருந்திருக்கும். ஆனா இப்போ குழந்தை பிறந்ததுனால எத்தனை வயசு கூடி இருக்குன்னு பாருங்க? 2 வயசு கூடி இருக்கு. அந்த 2 தான் யாரோட ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைல்டோட ஏஜ், அந்த பேபியோட ஏஜா இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இது ஆவரேஜ் மெத்தட். ஆவரேஜ்ல இருந்து நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரேஷியோ, இது ஆவரேஜ்ல இருந்து கொண்டு வர மெத்தட் சரிங்களா.